MCR Pure Cotton Club, formals and casual shirts. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பெயர்ச்சி? சிம்ம ராசி 11வது வீட்டிற்கு குரு பகவான் வராருங்க. 11வது வீடுனா லாபஸ்தானம். இப்போ குரு 11ஆம் வீட்டுக்கு வந்துட்டாரு, லாபஸ்தானத்துக்கு வராருன்னா அவர் லாபத்தை கொடுப்பாராங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். நாம லாபத்தை நினைக்க ஆரம்பிக்கணும், லாபமா எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். நான் வந்து குரு 11க்கு வந்துட்டாரு, லாபத்துக்கு வந்துட்டாரு, இனிமே நான் தொட்டது தொடங்கும், கெட்டது விலகும் அப்படி நான் முடிவுக்கு வந்துடணும். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல, அண்டங்கா கைக்கும் குயிலுக்கும் பேதம் புரியலன்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு. இந்த நேரத்துல யாரை எங்க வைக்கணும் முதல்ல முடிவு பண்ணணும். யாருக்கிட்ட என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது. போலியா சிரிக்க ஆரம்பிக்கணும் சிம்ம ராசி. ரொம்ப ஓப்பனா சொல்ல போறேன், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. போலியா சிரிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா லாபம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டா போலியான சிரிப்புல தான். நீங்க உண்மையா யாரையாவது பார்த்து சிரிச்சு பாருங்க, உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. சும்மாவாச்சு வணக்கங்க அப்படின்னுங்க, தம்பி பாருங்க நமக்கு எவ்வளோ மரியாதை செய்கிறாரு அப்படின்னுவான். அதனால இந்த போலிக்கு தான் எல்லாருக்குமே விருப்பம் அதிகம். இப்போ லாபம் சிம்மத்துக்கு வரணும் அப்படின்னா நிறைய விஷயத்த மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மாறிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் போய் கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ சிம்ம ராசிக்காரர் நான் இப்போ வந்து எனக்கு கை கொடுக்க பிடிக்கல. ஏன்னா ஏதாவது டஸ்ட் அலர்ஜி ஆகிடுமோ, இல்லை ஏதாவது அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்து எனக்கு இது மாதிரி ஒரு மனசு வரும். ஆனால் இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல முடியாது. இப்போ அந்த இடத்துல நான் கை கொடுத்து தான் ஆகணும். கையை கொடுத்துட்டு அது என்னது ஹேண்ட் வாஷ் போட்டு அலம்பிக்க வேண்டியது தான். இது இப்போ நடிக்க வேண்டிய நேரம். கண்ணதாசன் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஒருத்தர் கேட்டாராம், வந்து நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் என்ன செய்யணும்னு கேட்டாராம். அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், நடிக்கணும் அப்படின்னாராம். இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் அழகாக நடித்தே தீர வேண்டும். இதை எப்படின்னா, தினசரி ஒரு திருவிளையாடலை நடத்தக்கூடியவர் சிவபெருமான். இந்த சிம்ம ராசிக்கு ஏற்கனவே பல திருவிளையாடலை நடத்திக்கிட்டு இருக்காரு சிம்ம ராசிக்கு. அதனால ஒருத்தருங்களையும் சிம்ம ராசி நம்ப முடியல. நம்பிக்கை இல்லாமே தனித்து நின்று ஜெயிச்சுக்கிட்டு வராங்க. இன்னும் சொல்லப்போனால் சிம்ம ராசி தோத்துருவாங்கன்னு சொன்ன காலத்துல ஜெயிச்சவர்கள்னு கூட சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி முழு லாபத்தை கொடுக்கிறார். நீங்க உங்களுடைய கோர்ட்டு கேஸ்ல வெற்றி பெற முடியும், உங்களுடைய நட்புகளில் வெற்றி பெற முடியும், இன்னும் சொல்ல போனால் லௌகீக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதிகபட்ச சிம்ம ராசி லௌகீகத்தில் தோற்றுருவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் அதிகமாக எந்த ராசிக்கு வரும்னு கேட்டால் சிம்மத்தில் இருக்கும். நீங்கள் தைரியமாகவே சொல்லலாம், நீங்கள் சிம்ம ராசியா சிம்ம லக்னமா அப்போனா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ப்ராப்ளங்க, நீங்கள் அந்த அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு நல்ல நெருக்கமே இந்த சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா அவர்களால் ஒரு புரிதல் ஏற்படும், ஒரு ஒற்றுமை ஏற்படும். ஆக சிவனை அதிகமாக வழிபாடு செய்யணும். சிவபெருமானை முற்றிலும். இன்னொரு விஷயத்த சொல்றேன், வராகி தேவியை வழிபாடு பண்ணணும். சிம்மராசிக்காரர்கள் வராகி தேவியையும் சிவனையும் அதிகமாக வழிபாடு செய்தால் இந்த குரு பெயர்ச்சி உங்க கண்ணுக்கு எது கெட்டது எது நல்லதுன்னு கரெக்டா காட்டி கொடுத்துரும். சரியான பாதை புலப்படும். உங்களை கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும். வாழ்த்துக்கள். சிம்மராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு சார்? சிம்மராசி அன்பர்கள் சிவபெருமானோட வழிபாடும் பிள்ளையாரோட வழிபாட்டோட இந்த வருஷத்தை வந்து ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். முதல்ல இவங்க ஒரு கிளாஸுக்கு போகணும், ஒரு கோர்ஸுக்கு போகணும். கடகராசிக்காரங்கிட்ட போய் ஒரு கோர்ஸ் எடுத்துக்கணும். எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் எப்படி இருக்க போகுதுன்றத அவங்களால தெரிய வரும். என்னங்கன்னு கேட்டால் என்னடான்னு காதில் விழுவோம், என்னம்மான்னு கேட்டால் ஆப்போசிட்டாக காதில் விழுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. ஆனால் குரு நன்னா தானே இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் தான் 5ஆம் இடத்துக்கு அதிபதி, அஷ்டமாதிபதியாகவும் இருந்துட்டுருக்கார். அதனால் அவர் 11ல் இருந்ததுன்னா தலைக்கு வந்து தலபாகியோட கரெக்டு. எப்பவுமே சனி நல்லா இல்லாதபோது குரு நல்லா இருப்பார், குரு நல்லா இல்லாதபோது சனி நல்லா இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு தீக்ஷண்யம், அவங்கள இன்ட்யூஷன் வந்து வேலை செய்யும். கடவுள் கொடுத்த ஒரு பெரிய விஷயம் அதுதான். டக்குன்னு இன்ட்யூஷன் வேலை செய்யும். இது செய்யலாம், இது செய்யக்கூடாது. அவங்க எப்பவுமே தப்பிச்சுப்பாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த ஒரு ஒரு அமைப்பு இருக்குது. சூரியனாலே பிரகாசம் தானே. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தெரியாத விஷயத்தில் எந்த காரியத்தையும் ஈடுபடுறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் வடிவேல் சார் ஒரு படத்தில் சொல்லுவார். யார், செல்வராஜ் தானே? ஆமாங்க, இந்த செல்வராஜ் பாருங்களேன், நேற்று தான் எனக்கு ஃபோன் பண்ணார். நாங்கள் சும்மா ஒரு செல்வராஜ் சொல்லிவிட்டோம், நீ எந்த செல்வராஜை சொல்கிறேன்னு.
அந்த மாதிரி தெரியாத நபர்களை தெரிந்தது என்று சொல்லக்கூடாது. ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்கள் பேசணும், சிறியவர்கள் கவனிக்கணும். அது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும். எப்பவுமே லிசன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில்லுன்னு ரஜினி சார் ரொம்ப அழகாக சொல்லுவார். முதல்ல லிசன் பண்ணுறது ரொம்பவுமே நல்லதுன்னு. ஏன்னா பேசுறதை விட கேட்கறது ரொம்பவுமே நல்ல பவர்ஃபுல். செல்வத்தில் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துக்கெல்லாம் தலை. கேட்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நேரம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயத்தை நம்ம வந்து கேதர் பண்ணணும். அதெல்லாம் கவனிச்சுன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரும் அப்படின்னு அண்ணா வந்து சொல்லியிருந்தார். கண்டிப்பாக ஒற்றுமை வரும். சண்டை வந்தால் தான் ஒற்றுமை வரும். எப்பவுமே நாரத கழகம் நன்மைக்குன்னுவாங்க. இந்த காசியில் நீங்கள் வந்து போட்டில் போகும்போது ஒவ்வொரு காட் இருக்கும். அந்த காட்டில் போகும்போது அந்த போட் ஓட்டுறவர் சொல்லுவார், சார் இந்த காட்டில் மட்டும் தொட்டு தெளிச்சிடாதீங்க, போட்டை விட்டு இறங்குறதுக்குள்ளே சண்டை வந்துடும் புருஷன் பொண்டாட்டிக்குன்னுவாங்க. என்ன அது நாரத காட்டுன்னு பேர். ஸோ அந்த காட்டில் விட்டு தெளிக்கவே கூடாது. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு சண்டை வரும். அதுக்கப்புறம் தான் ஒற்றுமையாக சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. அதே மாதிரி பண வரவுகள் தம்பி தங்கைகளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த காலகட்டம் பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்த்துரும். குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நம்மளுக்கே ஒரு கவலை இருக்கும் பாருங்க. நேற்று தலைவலி, இன்னைக்கு கழுத்து வலி, நாளைக்கு முதுகு வலி, திருப்பி நாளை மறுநாள் முட்டு வலி, இப்படி டெய்லி ஒரு வலி சொல்லிட்டு இருந்தால் நமக்கு ஒரு சங்கோச்சமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ரஜினி சார் படத்தில் வந்து ஒரு இது வரும். இன்டர்வலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 1 ரூபா காசை சுருட்டுவார். என்னப்பா அப்படின்னா, இது ஒன்று தான் என்கிட்ட இருக்குது. இது பூ விழுந்தா இந்த பாதை, தலை விழுந்தா இந்த பாதை, இந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய பாதைகளாக இந்த பாதைகள் சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவங்க, பப்ளிக் ஸ்பீக்கர்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு தடங்கள் வந்து இந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். மேட்ரிமோனியிலையோ ஜாதகம் பார்க்கும் பொழுதோ, அதாவது உண்மையான ஜாதகமா சரியான ஜாதகமா, இது சரியா தவறான்றதை பார்த்து அதுக்கப்புறம் திருமண விஷயங்கள் செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாத சிம்மராசி அன்பர்களுக்கு நினைச்ச விஷயங்கள் நல்லா முடியும், கவலைப்பட வேண்டியதில்லை. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் அகலக்கால் வைப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. பொதுவாக வந்து இந்த சனி பயிற்சி ஆகும்போது வந்து ஃபுல்லாக தாழ்ச்சியே தீர்த்துட்டாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு தான். ஃபுல்லாக சிம்மராசி அந்த கஷ்டப்பட போகுது, இந்த கஷ்டப்பட போகுதுன்ட்டு. ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முழுக்க முழுக்க லாபஸ்தானத்தில் வந்து உட்காருது. ஸோ லாபஸ்தானத்தில் வரும் குரு உங்களுக்கு லாபத்தை கண்டிப்பாக அள்ளி வீசுவார். பொருளாதார ரீதியாக ஒரு விஷயத்தை எப்பயுமே வந்து நம்ம யோசித்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே, இந்த சிந்தனைகள் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியான ஒரு எண்ணங்களை தான் முதல்ல உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடியது உங்களோட இப்போ இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியில் வந்த உடனே ஒரு கருத்து வேறுபாடு, ஃபேமிலியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், குழந்தைகள் சம்மந்தப்பட்டு இருக்குது, அம்மா அப்பா கிட்டே இருக்குது, எல்லா பேர்கிட்டையும் ஒரு அவதூறு பேச்சு, உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகள் எதுக்கு வருது, வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள்னால வரக்கூடிய வீட்டில் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த குரு பயிற்சி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும். ஸோ கட்டாயமாக கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரைஸ் ஆகும். உங்களுக்கு உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேச்சுக்கள் வளரும். கணவன் பேசுறது கிடையாது, மனைவி பேசுறது கிடையாதுங்கிற இந்த விஷயங்கள் இல்லாமல் இப்போ வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த இன்டிமசி, அந்த புரிதல் ஜாஸ்தியாகுங்க. இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் இந்த குரு பயிற்சியில். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக வந்துட்டு லாபத்தில் வரும்போது இத்தனை நாள் வரக்கூடிய இந்த தொல்லைகள், கடன் பிரச்சனைகள், வழக்கு, கோர்ட்டு கேஸு தொந்தரவுகள், பூர்வீக சொத்துக்கள், அதனால் வரக்கூடிய இந்த நிலுவைகள், இது எல்லாமே இந்த பயிற்சிகளில் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகுங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் வந்து பொதுவாக இந்த ஆதித்ய ஹிருதய மந்திரம் அப்படிங்கிறது வந்து சிம்மராசினர்கள் ஜென்ரலாக சொல்கிறது நல்லது. அது பர்டிகுலராக வந்து தவறாமல் இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த 1 வருட காலம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு விரதம் இருந்து அன்னைக்கு வந்து ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு 11 தடவை சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு 1 கிலோ கோதுமை வந்து நீங்கள் தானம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 100% வந்து ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களை கொடுக்குது. அடுத்தது டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் கணவன் கிட்ட ஒரு டிஸ்கஷன், காலிலேருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன் வைக்கும்போது கணவன்கிட்டையும் சரி மனைவிக்கிட்டையும் சரி இந்த சிம்மராசி நண்பர்கள் செய்யும்போது இப்போ இத்தனை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டம சனினால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா இன்னும் முடியலை, இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வந்து அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. ஸோ அதை வந்து சனி பகவான் வந்து செய்யக்கூடிய அந்த தொல்லைகளை வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து ஃபேமிலியில் நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகளாக இருக்குது. ஸோ இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்கள் சிம்ம ராசிக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.
நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.